கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 10-11-2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு இவருடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவு மாத்திரம் இவருடைய வாழ்க்கையில் இருப்பதாக, செல்லக்கூடிய இடத்துலெல்லாம் தெய்வீக சமாதானமும் நன்மையும் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். அப்பா, இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் என் தேவனுடைய பாதுகாப்பின் அரணுக்குள்ளாக நீர் மூடி மறைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். என் தேவனுடைய வெற்றியின் அபிஷேகம் இவர் மீது இருப்பதாக தகப்பனே, சுகமும் பலமும் கிருபையும் இவரை ஆளுகை செய்யட்டும். நன்மையானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தல்லும்படியாக ஜெபிக்கிறேன். பிலிப்பியர் 1:21 கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே, நீரே இவருக்கு ஜீவனாயிருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 10-11-2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. தேசத்தை உம்முடைய நன்மை நாளை நீர் திருப்தியாக்கும்படியாய் ஜெபிக்கிறபடி, கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றுவதாக உம்முடைய நிறைவானது தேசத்திலிருந்து செயல்படும்படி நீர் செய்தல்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. சமாதானத்தின் ஆவியானவர் தேசத்திலிருந்து செயல்படட்டும். நன்மை தேசத்தில் நீங்கள் கொடுங்கப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதல் எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.